உனக்கு வேலை தானே வேணும், அரசாங்க வேலை. நான் தர்றேன் அதே நிலத்தை வச்சு. உனக்கு என்ன பிரச்சனை? காரை ஏற்றுமதி செய்யற, சோறை இறக்குமதி செய்யற. நான் சோறை ஏற்றுமதி செய்யறேன், காரை இறக்குமதி செய்யறேன். தட்சாலி வரானர். நீங்க என்ன நீங்க போயிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சான் பிரான்ஸ், 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. புளிஞ்சா 1/2 கிலோ கோவலை கூட வரல, நிப்பாட்டான்ட்டான். ஏன்னா இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கவன் தான் அந்த பணத்தையும் தங்கத்தையும் வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுறான். ஐரோப்பிய கண்டம் நாடு முழுமைக்கும் அவன் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்கிறான். எந்த நாடு நீர் அதிகமா வச்சிருக்கானோ அவன் தான் பணக்கார நாடுன்னு வந்துட்டான்ங்கிறான். அப்ப நீ என்ன பண்றான்? அவன் பிரான்ஸ் ஆக நீர் ரொம்ப திங்குற, கண்ணுக்கு தெரியாம கலவுறான், நிப்பாட்டான்ட்டான். சீன பன்னிக்கறியை விரும்பி சாப்பிட்டான். 1 கிலோ கறி வர 8600 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 கிலோ கறி பன்னிக்கறி மேசைக்கு வர. வளர்ச்சியை நிற்ப வளர்ப்பதை நிறுத்துறான்ட்டான், இறக்குமதி பண்ணிக்கிறோம்ட்டான். நீ பால் ஆந்திராவில இருந்து இறக்குமதி செய்ய உனக்கு அவமானம் அல்ல? கறி ஆந்திராவில இருந்து ராஜஸ்தான்ல இருந்து இறக்குறிய உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? ஏன் உனக்கு ஆடுமா? நீ மேய்க்காத, உனக்கு நீ வெளியில போ, உனக்கு மேய்க்க நான் மேய்ச்சுக்கிறேன். உனக்கு என்ன? ஆனா கறி தின்ன காட்டி வச்சு உதச்சு போடுவேன். விளையாட்டு பண்ணிருக்கீங்களா? ஏதோ அவமானம்னு பாரியா? அரசு சாராய கடை திறந்து வச்சு குடிக்க வைக்குது, அங்க படிச்சவனை ஊத்தி கூடாங்குது. என்ன நீ வச்சுக்கிறீங்க? அது அரசு வேலையா இருக்கலாம். நான் சொல்றது அரசு வேலை. உலகத்துக்கு சோறு போடுறவன் அரசு வேலையா இருக்கலாம், இருக்கக்கூடாது. அவன் சொல்றான்டா, என் பாட்டேன், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து முளவே தலைங்கிறான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்டுங்கிறான். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேன் பார்க்க நிலைங்கிறான். எதுவுமே வேணாம், பொன்னாசை மண்ணாசை மக்களாசை எதுவுமே பற்றற்று போன துறை கூட வாழ முடியாதா? விவசாயி கைமடங்கி படுத்துட்டான்ங்கிறான். உழவன் இல்லாம ஒண்ணும் இல்ல. உலகத்திலே ஆகச்சிறந்த பொருளாதாரம் வேளாண்மையில் தான் இருக்கு. நான் போட்டிருக்க சட்டை, இந்த காலாட, இந்த காலனி எல்லாம் விவசாயத்திலிருந்து வந்ததுதான். அப்புறம் நீ அது இல்லாம என்ன பண்ணுவ? திடீர்னு சட்டம் வந்துருச்சா, திடீர்னு இந்த இது வந்துருச்சா, அந்த இது வந்துருச்சா, உடை வந்துருச்சா, எங்க இருந்து வருது? சும்மா எது அசிங்கம்னு தெரியுது இல்ல, எது கேவலம்னு தெரியுது இல்ல. பீசா பறக்கிறது, கோக் குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சார் குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம் வருது, கரும்புச்சார் பதநீர் இளநீர் பழச்சாறு வரும். சமூகம் கெட்டு கிடக்க பேச மாதிரி. நீ பழச்சாறு கடையில எங்க கூட்டம் இருக்கு, சாராய கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்கில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்கு. இதை மாற்றணுங்கிற. அதுக்கு